பிரைவேட் செக்ஷனால முடியுறது ஏன் கவர்மெண்டால முடியாது? ஒரு பிரைவேட்ல இருக்கிற நம்பர் 1 போறானா ஏன் கவர்மெண்ட்ல இருக்கிற நம்பர் 1 போக முடியாது? அப்ப அவன் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கானே. இவங்க எல்லாம் இருந்து வாழவே இல்லையே, அப்படி எப்படி சார் அச்சீவ் பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஃபெயில் இருக்கு சார். கவர்மெண்ட் பசங்க இவங்க எல்லாமே வந்து அரசாங்க பிள்ளைகள், அரசாங்கம் தத்தெடுத்த பிள்ளைகள். அவங்க எப்படி ஃபெயில் ஆகலாம்? அவங்க எப்படி தோத்து போகலாம்? வாழ்க்கையில தோத்து போறதுக்கு அரசாங்கமா காரணமாகாதா சார்? வணக்கம், விரும்புகிற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் சம்பந்தமாகவும் ஒரு சில கோரிக்கைகளும், அப்புறம் பிளேயர்ஸ் பின்னாடி இங்கே எவ்வளோலாம் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவுட் ஹவுஸில் எப்படி இருக்காங்க, இன்டோரில் எப்படி இருக்காங்க, அவங்களோட தேவைகள் என்ன, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நேரிலே பேசுவேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ட்ராபேக், நம்ம அதை பற்றிலாம் இன்றைக்கி பேச போகிறோம். பார்த்து கேட்போம். வாங்க போய் பார்க்க. ஸோ எங்களை மாதிரி பாமர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் கவர்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் தான். ஸோ கடந்த காலத்தில் வந்து ட்ராவல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருந்துச்சு சார், இப்போ இல்லவே இல்லை. ஸ்போர்ட்ஸ் பஸ்ஸில் வெளியில் போகிறதுக்கு முதல்ல நிப்பாட்டப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செஞ்சுருக்கு. ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு அமைச்சர் எதை சார்ந்து இருக்கணுமோ அதை சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள் புரியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் வீடியோ உங்ககிட்ட நான் போடணும்னு நினைக்கிறதே. எல்லாருக்கிட்டையும் இப்போ அதை பற்றி தெரியாதவங்க கிட்ட நம்ம சொன்னால் அது யார் மூலிமா கேட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ப்ராக்டிக்கலை பற்றி தெரிஞ்சவங்க அந்த ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் என்னவா இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியும். அதே தேரி படிச்சுட்டு வர்றவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த ப்ரெஷர் மூவ்மெண்ட்டில் என்ன நடக்கும், அவன் எப்படி மென்டலாக யோசிப்பான், எந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பான்றது அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அனுபவிச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன் சார். எஸ்டிஐடியில் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் மட்டும் பத்தாது சார். அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக போதா, இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றது போது யோசிக்கணும். நான் முதல் பேச வர டாபிக் என்னென்ன சார், எஸ்டிஐடியை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ எஸ்டிஐடியில் பலதரமான கேம்ஸ் இருக்குது சார், பல விதமான கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு டிஎஸ்ஆர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, கோச்சஸ் இருப்பாங்க, ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அப்புறமேட்டு ஃபிசிக்கல் ட்ரைனர்ஸ் தனியாக இருப்பாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து கரெக்டான ப்ராப்பராக எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தமிழக அரசு வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பசங்களுக்கு கரெக்டாக யூஸ் இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே விஷயம் தான் திரும்ப சொல்வேன், ஒரு பிரைவேட் செக்ஷனால முடியுறது ஏன் கவர்மெண்டால முடியாது? ஒரு பிரைவேட்ல இருக்கிற நம்பர் 1 போறானா ஏன் கவர்மெண்ட்ல இருக்கிற நம்பர் 1 போக முடியாது? அப்ப என்ன காரணம்? எங்கே ஒரு தப்பு நடக்குது. அது ப்ராப்பரா வந்து ஒருத்தவங்களுக்கு போக வேண்டிய விஷயங்கள் போவே இல்லை. எதுக்கு உதாரணமா சொல்றேன் சார், இப்போ வந்து பிரைவேட் ஒரு அகாடமிஸ் உங்களுக்கு தெரியும், கிளப் அகாடமிஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கி படிப்பாங்க. காசு உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபாய் கட்டிட்டு அங்கேயே அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், படிக்கிறதும் அங்கேயே இருக்கும், விளையாடுறதும் அங்கேயே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறது ஒரு பார்ட் டைமாகவும் விளையாடுறது ஃபுல் டைமாகவும் வச்சுப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்லேருந்து 9 மணி நேரம் கிட்ட ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ்னால் அவங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மென்டலி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, கேம் டெவலப் பண்ணுறது, ஃபீடிங் செக்ஷன் போகிறது, கண்ட்ரோலு, அவங்க கேம் சைக்காலஜி எப்படி எடுக்கணும், எப்படி என்னென்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒருத்தனையும் ரீட் பண்ணி அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எழுதி நோட்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க டாப் 10க்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே அங்கே தான் போகிறாங்க. இது நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொன்னால் சாயில் தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணுன்னா சாய் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் எல்லாருமே சாயில் தான் இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ப்ரைவேட் செக்ஷன் அவங்கவுங்களுக்கு இருக்கிற அகாடமியில் அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு கோச்சஸை போட்டுட்டு அவங்கவுங்க தனியாக இருக்குது. இதில் யாருக்கு நடக்கும்? காசு இருக்கிறவங்க செஞ்சுட்டு போவாங்க, இல்லாதவங்க எப்படி மேலே ஏற முடியும்? ஏதோ ஒரு 100ல் ஒரு 10 பேர் ஏறுறது கவர்மெண்ட் அது சக்ஸஸாக நான் நினைக்க மாட்டேன் சார். ப்ரைவேட் ஒருத்த விஷயத்தை கரெக்டாக செய்யும் போது கவர்மெண்ட்டால் ஏன் கரெக்டாக செய்ய முடியாது? முதல்ல அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம பேரண்ட் வந்து ஒரு பையனை விளையாட்டுக்கு போகணும், விளையாட்டில் தான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவனுக்குமே அந்த விளையாட்டு பிடிச்சி அந்த விளையாட்டில் போய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது இந்த எஸ்டிஐடியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவங்ககிட்ட நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க ஆசைப்பட்றாங்கன்னா காலையில் அவன் வந்து போகிறது ஃபிட்னஸ்ஸு, அது ஒரு கிளாஸ் போகும். அடுத்து முடிச்ச உடனே கடகடன் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே 4:30 மணிக்கு மேலே திரும்ப கோச்சிங் கிளாஸஸ். இப்போ கோச்சிங் கிளாஸஸ் போக சொல்ல கோச்சிங் கிளாஸ் 8:30 முடியும். திரும்ப வந்து வீட்டில் ஹோம் ஒர்க் முடிக்கணும், திரும்ப நைட்டு படுக்கணும், திரும்ப காலையில் ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். இப்போ காலையில் ஒரு 1.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தான் அவன் பெர் டே பண்ணுறான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் செக்ஷனில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 4 மணி நேரம் படிச்சுட்டு போகிறாங்க. அப்போது 8 மணி நேரம் உழைக்கிறவங்க முன்னாடி இருப்பானா, 4 மணி நேரம் உழைக்கிறவங்க முன்னாடி இருப்பானா? இருக்கிற டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் சார். அதில் எல்லாருக்கும் ஒத்து வராது. அது வந்து எல்லாரும் ஒத்து வர மாதிரி இருந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். யாருமே இல்லைனா கூட ஒரு ஃபார்முலா மாதிரி ஒர்க் பண்ணி அவன் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்து அவன் வெளியே வரலன்னா பரவாயில்ல,
அது அவனோட தப்பு. ஆனால் அந்த ஆப்ஷன் இருக்கணும். அந்த ஆப்ஷனே இல்லைன்னா கண்டிப்பாக வெளில வர மாட்டான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன நடக்குதுன்னா, எஸ்ஜேடிலையுமே கூட காலையில் 5 மணிக்கு எழுந்துருக்காங்க சார் பசங்க. 5:30 மணிக்கு ரோல் கால் போடுறாங்க. 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபிட்னஸ். 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே முடிச்சிடறாங்க. 8லேருந்து 8:30க்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 8:30 மணிக்கு மேலே சாப்பிட்றாங்க. 9 மணிக்கு ஸ்கூல் கிளம்பிடுறாங்க. ஸ்கூல் கிளம்பி போனோன்னு திரும்ப 4:30க்கு வராங்க. கடற்கடை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 5 மணிக்கு கிளாஸ் போகிறாங்க. 7:30 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்ப 7:30 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆகி 8 மணிக்கு சாப்பிடணும். 8:30லேருந்து 9 மணிக்கு படிக்கணும். 10:30 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடணும். ஸோ இது ரொட்டீன். அப்போ என்ன சேம் ஒன் அதே 4 மணி நேரம் தான் உழைக்கிறான். நீங்கள் என்ன பட்டி பண்ணாலும் அதே வீட்டில் இருக்கிற விஷயம் தானே அங்கேயும் நடக்குது. பெஸ்ட்டு கோச்சஸ் இருப்பாங்க, பெஸ்ட்டு ட்ரைனிங்ஸ் இருப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் அவனுக்கு ஃபீடிங் செக்ஷன் யார் கொடுக்குறது? அவனை 8 மணி நேரம் உழைக்கணும், எப்படி பீட் பண்ண முடியும்? அவன் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கானே. இவங்க எல்லாம் இருந்து வாழவே இல்லையே, அப்படி எப்படி சார் அச்சீவ் பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. நீங்களே ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க. எவன் ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கான் டெய்லின்னா, இவன் 10 கிலோமீட்டர் தான் ஓட முடியாது. அந்த டைம் அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் எப்படி அவனை பீட் பண்ண முடியும்? ஸோ ஃபெசிலிட்டிஸை மாற்றணும். எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அங்கே ஒருத்தர் இருக்கானா அவனை விட நம்ம அதிகமாக பண்ணணும். கவர்மெண்ட் நம்ம கையில் இருக்குது சார். கவர்மெண்ட் பசங்க இவங்க எல்லாமே வந்து அரசாங்க பிள்ளைகள், அரசாங்கம் தத்தெடுத்த பிள்ளைகள். அவங்க எப்படி ஃபெயில் ஆகலாம்? அவங்க எப்படி தோற்று போகலாம் வாழ்க்கையில்? தோற்று போகிறதுக்கு அரசாங்கமாக காரணமாகாதா சார்? ஒரு ப்ரைவேட்டை வந்து கொண்டு வந்து அவனை அச்சீவ் பண்ணி காசை பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு அவன் வந்து அச்சீவ் பண்ணிட்டு மேலே போகிறான்னா கவர்மெண்ட் எப்படி தோற்று போகலாம்? எல்லா ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்து கவர்மெண்ட் தோக்கலாமா? அப்போ யோசிச்சு பாருங்க சார். அப்போ என்ன நடக்குது? கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே மாதிரி தரம் கிடையாது. எங்கே இருக்கிற தரம் மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கும் போது அவங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, ஃபீடிங் நடக்கலை. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஃபீடிங் நடக்கணும். ஒரு செக்ஷனும் ஃபீடிங் நடக்கணும். அது ஷெட்டிலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ராக்கெட் கேம்ஸ் எதுவாக இருக்கட்டும், அவன் அதுக்குள்ளேயே வாழணும். அப்போ தான் அவன் ஜெயிப்பான். அப்போ படிக்கிறது எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன படிப்பு தேவை? ஜென்ரலாக எல்லாரும் மாதிரி இவனும் படித்தான்னா எப்படி படிக்க முடியும் சார்? நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பிள்ளை, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நார்மலாக படிச்சுட்டு போகிற மட்டும்தான், படிக்கிறது மட்டும் தான் சார் அவனுக்கு வேலை. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா காலையிலேருந்து நைட் வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவான். இவனால எப்படி சார் படிக்க முடியும்? காலையிலேருந்து நைட் வரையும் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவனுக்கு விளையாட்டு தான் இருக்கும். அவனுக்கு படிக்கிற டைமே கொஞ்சமாக தான் இருக்கும். அவனால் எப்படி அவனை டார்கெட் பண்ண முடியும்? வெளியில் வரும்போது 2 பேர் வெளில வருவாங்க. சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வாங்க. சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா இவ்வளோ காம்படிஷன் நாங்கள் 8 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கானே, அவன் தானே ரேங்க்ல இருப்பான். இவன் போய் மெயின் ரேங்க் போகிறதே பெரிய விஷயமா இருக்குமே. அப்புறம் எப்படி இவனுக்கு இருக்கிட்டே இருக்கும்? இவன் உழைப்பான் வெளியே வந்துடுவான். எந்த சர்டிஃபிகேட்டும் இவனுக்கிட்ட இருக்காது. அப்புறம் எங்கே போய் இவன் ஃப்ரீ சீட் வாங்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ படிக்கிறதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக வைக்கவே கூடாது சார். அது வேற சப்ஜெக்ட், அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அவங்க படிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அவங்க படிக்கிறது அவங்களுக்கு வேலை. அவங்க மார்க் எடுக்கிறது அவங்களோட இதுவாகவே இருக்கணும். அவங்க வந்து விளையாட போகிறது கிடையாது, விளையாட அனுப்ப போகிறது கிடையாது பேரண்ட். அவன் டாக்டராக படிக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் படிக்கிறான், அவன் சயின்ஸ் எடுத்து படிக்கிறான், அவனுக்கு சம்மந்தப்பட்டது படிக்கிறான். இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது படிக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ விளையாட்டுத்துறையில் இருக்கிற பையங்களை மட்டும் ஏன் மொத்தமாக படிக்க வைக்கிறீங்க? அப்போ அவனுக்கு அது சம்மந்தப்பட்டதான் படிக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ படிப்பே விளையாட்டு வீரர்களுக்கு தனியாக ஒரு படிப்பு இருக்கணும். இவங்கள மாதிரி படிக்கக்கூடாது. விளையாட்டு வீரர்களுக்கு என்ன படிப்பு தேவை முதல்ல அதை நம்ம யோசிக்கணும். இதே மாதிரி இன்னொரு வாட்டி போடாதீங்க. ஏன்னா மக்களோட அரசாங்கம் நடக்குது, எனக்கு நம்பிக்கை உண்டு. இதெல்லாம் கேட்க முடியும், உங்களால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தை தயவுசெய்து செய்யாதீங்க. அவங்கள மாதிரியே இவங்களையும் படிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கு படிப்பு என்ன கொடுத்தா சரியாக வரும்னு யோசிங்க. இவங்களுக்கு விளையாட்டை கொடுங்க. இவனை மாதிரி உழைக்க முடியாது அவனால். வேறு இவங்களுக்கு என்ன தவறுமோ அதான் இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு என்ன வருமோ அதான் வரும். படிப்பு தேவை. படிப்பு இல்லாமல் ஒன்றுமே இந்த உலகத்தில் பண்ண முடியாது. என்ன மாதிரி படிப்பு தேவை? அவன் எப்படி வாழணும்? விளையாட்டு தான் அவனுக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும்? அவனுக்கு கம்யூனிகேஷன் வேணும். எங்கே பேச தெரியாமல் நிற்கக்கூடாது. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஒரு இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கும் அவங்களோட மதத்தை அங்கே பேசுகிறதுக்கும், அடுத்து தமிழ்நாடை விட்டு அடுத்த ஸ்டேட் போனால் நேஷனல் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஹிந்தி தேவை. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நேஷனல்ஸ் மேட்ச்லாம் எடுத்தால் வெளியில் நடக்கும். தமிழ்நாடு நடத்த எதனா ஒரு வாட்டி தான் நடக்கும், வெளியில் தான் நடக்கும். அப்போ வெளியிலலாம் ஃபுல்லாக நார்த் இந்தியன் சைடு நடக்கும்போது ஃபுல்லாக ஹிந்தி தேவை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தேவை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தேவை. கம்யூனிகேஷனில் நம்மளை மதிக்கவே மாட்டான். ஸோ அதனால கம்யூனிகேஷன் கிளாஸ் இவங்களுக்கு தேவை. ஒரு 2 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம். ஒரு மதர் டங்கு, அடுத்து இங்கிலீஷு, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று, நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று. கண்டிப்பாக இது கம்யூனிகேஷன் கிளாஸாக கொடுங்க. அவங்க அதை படிக்கட்டும். சும்மா இருக்க நேரம் அதை பேசிட்டோம், அதை படிக்கட்டும். இது வரட்டும். ஜென்ரல் மேக்ஸ் கொடுங்க. ரொம்ப பெருசாக யோசிக்காது. ஜென்ரல் மேக்ஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது சம்மந்தப்பட்ட மேக்ஸ். வரவு செலவு கணக்கு பார்க்குறது, மெஷர்ஸிங் பண்ணுறது, ரொம்ப டெப்த்தாக இல்லாமல் அவங்களுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி ஒரு மேக்ஸை கொடுங்க. சயின்ஸை கொடுங்க. ஃபிசிக்கல் சயின்ஸை கொடுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸு, அவங்களுக்கு தேவையான என்ன சயின்ஸ், அவங்களுக்கு தேவையான விஷயத்த சயின்ஸ் என்ன தேவையோ அதை கொடுங்க. சயின்ஸ் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சயின்ஸை கொடுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸை கொடுங்க. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை அவன் புரிஞ்சு படிக்கட்டும். நாட்டில் இதெல்லாம் நடக்குது புரிஞ்சு படிக்கட்டும். அது சோசியலாக படிக்கட்டும்.
இவ்வளோதான் சார் அவங்களுக்கு தேவை. வேறு எதுவும் பெருசாலாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. இதை ஒரு குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் அந்த மாதிரி வைக்காதீங்க. வருஷத்துக்கு 2 டைம்ஸு ஒரு 5 சப்ஜெக்டா, அந்த சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்டில் வந்து கம்யூனிகேஷன் கிளாஸ் வந்து ரெகுலராக இருக்கணும். அவங்க ரெகுலராக பேசின்னு தான் இருக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். மேக்ஸா, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இந்த 3மே இருக்கா? அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது 3மே இருக்கா? இந்த 3த்துக்குமே எக்ஸாம் வைங்க. 2 டைம்ஸ் வைங்க. 5 சப்ஜெக்டாக வைங்க. அவன் முன்னாடி 2 சப்ஜெக்ட் எழுதிட்டோம், பின்னாடி 3 சப்ஜெக்ட் எழுதுறோம். அந்த ஒரு வருஷத்தில் 5 சப்ஜெக்ட் முடிச்சுனா அவனுக்கு 3 டைம் எக்ஸாம் வைங்க. 3 டைமில் 5 சப்ஜெக்ட்டை பாஸ் பண்ண வைங்க. அவன் ஃபஸ்ட்டே பாஸ் பண்ணனா அந்த வருஷத்துக்கு அவன் விளையாட்டுக்கு மட்டும் கொடுங்க. மாற்றுங்க தயவுசெய்து. அவன் புரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். விளையாட்டில் இன்றைக்கும் தோற்றுறக்கூடாது. ஏன்னா அவன் விளையாட்டு தம்பி வந்திருக்கான். விளையாட்டில் வாய்ப்பே கிடைக்காம, அவனுக்கு முறையான பயிற்சி கிடைக்காம, முறையான டைம் கிடைக்காம, நீங்கள் முறையான பயிற்சி கொடுக்குறீங்க சார், முறையான உணவு கொடுக்குறீங்க, முறையான எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனால் முறையான டைம் கிடைக்கல சார். பத்தாது சார். 8 மணி நேரம் ஓடுறவங்ககிட்ட 4 மணி நேரம் ஓடணும், எப்படி சார் ஜெயிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால் டைம் விளையாட்டு கொடுங்க. படிக்கிறவனுக்கு படிக்கிற டைம் கொடுங்க, விளையாடுறவனுக்கு விளையாடுற டைம் கொடுங்க. தயவுசெய்து இது கொஞ்சம் மாற்றுங்க. உங்ககிட்ட நான் அதான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் அவுட்டர்ஸில் விளையாடுறவங்க, நிறைய இடத்துல கிளப்புங்களை விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியாமே இருக்குது. ஆப்ஷன்ஸு கவர்மெண்ட்டில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு விளையாட்டில் போனால் பேரண்ட்டாக நான் நிறைய இடத்துல பார்க்குற விஷயம், படிப்பு கெடுது சார், நீங்கள் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம். விளையாடுறவனுக்கு எதுக்கு சார் படிப்பு? விளையாடுறவனுக்கு படிப்பு தேவை சார். விளையாடுறது படிப்பாக போட்டோம். அங்கே ஆரம்பிச்சும் போது விளையாடுறவன் முடிவு பண்ணிட்டானா, அவங்க வீட்டில் விளையாடுறதான் ஆசைப்படுறாங்க, அந்த பையன் விளையாட தான் போகிறான், அவனை விளையாட தான் அனுப்ப போகிறான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கான ட்ராக் உருவாக்குங்க சார் தயவுசெய்து. படிக்கிறவன் படிச்சு வரட்டும். இன்ஜினியர் படிக்கிறோம், டாக்டர் படிக்கட்டும், பொலிட்டிக்கல்ஸ் படிக்கட்டும், ஐஏஎஸ் படிக்க, ஐபிஎஸ் படிக்கிறவன் படிச்சுட்டு வரட்டும். விளையாடுறது வரட்டும். 2 ட்ராக்காக பிரிங்க. ஒரே ட்ராக்ல தயவுசெய்து வைக்காதீங்க. அவன் வாழ்க்கை பாதிக்குது. அவன் சுற்றி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சார். ஒன்றுமே இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கீங்க, பெரிய விஷயம், அச்சீவ் பண்ணிட்டீங்க லைஃப்பில். ஆனால் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பர்சனோட அச்சீவ் ஒரே ஒன்று தான், இன்டர்நேஷ்னல் நம்மளோட பேர் நம்பர் 1ல் இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு பிளேயருக்கும் எழும். அதுக்கான ஆப்ஷன் இருக்கா? நாம் தோத்தா பசங்க தோற்றுருவாங்க. ஒரு ப்ரைவேட்டு ஜெயிக்குது, கவர்மெண்ட் தோக்குது. இருக்கக்கூடாது சார். அதை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டில் ஃபெசிலிட்டி வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் எஸ்டிஐடியும் தேடி வர வைக்கணும். அப்போ அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கணும். எல்லாமே மாற்றணும். மாற்றினா ஒரே விஷயம் தான் பண்ணுறீங்க. எல்லாத்தையுமே வந்து வாஷ் அவுட் பண்ணணும். எல்லா கரப்ஷன்ஸும் வாஷ் அவுட் பண்ணணும். தப்புங்களை வாஷ் அவுட் பண்ணணும். பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா தப்பாகவே மாறி இருக்கு. அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. மாற்றணும்னா பயம் வரணும், ஆசை வரணும், விருப்பம் வரணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மாறும். எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. மக்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. மாறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு. மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற நம்பிக்கை வந்துருச்சு. பொதுநலமாக யோசிச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா 100% சில தடைகள் வரும். ஆனால் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. கண்டிப்பாக மாறிடும். மாறிச்சுன்னா அன்றைக்கி நம்ம ஜெயிச்சிடுவோம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பாருங்கள். இந்த எஸ்டிடி நடக்கிறதெல்லாம் பாருங்கள். நீங்கள் சாப்பாட்டில் ஃபுட்டில் பிரச்சனை இருக்குது, நியூட்ரிஷனல் பிரச்சனை இருக்குது, கோச்சஸில் பிரச்சனை, கோச்சஸ் சரியாக சொல்லி தரல, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல ஒரு பிளேயருக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான டைம் முழுசாக போகுதான்னு பாருங்கள். ஒரு விளையாட்டுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் வெளில வருவான். அந்த டைம் அவனுக்கு முழுசாக போதான்னு பாருங்கள். அதுக்கான ட்ரைனிங் போதான்னு பாருங்கள். அவனுக்கு தேவையான இன்டெக் போதான்னு பாருங்கள். 8 மணி நேரம் வரைக்கிறானா 2 மணி நேரத்துக்கு அவனுக்கு வந்து உள்ள இன்டெக் இருக்கான்னு பாருங்கள். ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். மூளை சரியாக இருக்கா யோசிக்கிறான்னு யோசிச்சு பாருங்கள். மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோமான்னு யோசிங்க. நிதானமான நிலையில் வச்சிருக்கானா அவனை அப்படின்னு அதை பாருங்கள். இவ்வளோதான் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது டைம். அவன் விளையாட்டை நோக்கி வந்திருக்கான், அவனுக்கு விளையாடுறது தான் நிறைய டைம் கொடுக்கணும். ஃபுல்லாக போய் 8 மணி நேரம் ஸ்கூலில் உட்கார வந்துட்டு மீதி 3.5 மணி நேரம் விளையாட வச்சுன்னா எஸ்டிஐடிலேருந்து ஒருத்தர் கூட மேலே வந்து இன்டர்நேஷ்னலாக போகிறது கஷ்டம். நீங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஒன்றா வச்சு பார்க்குறீங்க. அப்படி பார்க்காதீங்க. ஒரு சில ஸ்போர்ட்ஸில் வந்து காம்படிஷன் இருக்காது, டக்குன்னு அடிச்சிட முடியும். ஒரு சில ஸ்போர்ட்ஸில் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும். அதுக்கான ஃபீடிங் வேறு, அது அவனுக்கு கிடைக்காம போகும். நீங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸையும் நம்பர் 1 எடுத்துகிட்டு வந்து காமிங்க. அதுக்கான டைம் உருவாக்குங்க. அப்போ தான் நம்ம ஜெயிச்சா மாதிரி. இல்லைன்னா அது வரையும் நம்ம தோற்று தான் சார் இருப்போம். கவர்மெண்ட் தோற்றுதுன்னா எல்லாமே தோற்று தான் சார். விழுந்து கிடக்கிறத நம்ம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். செய்யுன்ற நம்பிக்கை கொடுத்துருக்கோம். நம்பிக்கை கொடுத்து ஒன்றுமே இல்லை நமக்கு பின்னாடி, சும்மா நம்பிக்கை கொடுத்துட்ருக்கோம். அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா ஆப்ஷனும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் இருக்குது. எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இவனுக்கு படிப்பு எப்படி கொடுக்கணும், விளையாட்டு எப்படி கொடுக்கணும், இவன் அச்சீவ் பண்ணணுமா, அவனுக்கு என்ன கொடுக்கணும், அப்படி யோசிங்க. ஐபிஎஸ் லெவலுக்கு வரணும்னா இவன் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகணும் சார். கலெக்டர் ஆகணும், இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகணும், அவ்வளோதான். அவனோட லெவலே மாறிடும். கவர்மெண்ட் ஒருத்தனையும் உருவாக்குங்க. நீங்கள் அந்த லெவலில் இந்த லெவல் ஈக்குவல் சொல்லுங்கள். ஐஏஎஸ் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன்னா அவன் படிப்பான். படிக்கணும், அவனுக்கு தேவை படிக்கணும், ரொம்ப படிக்கணும்.
அவங்க நாலேஜ் நிறைய வளர்த்துக்கிட்டா தான் அவங்க மேனேஜ் பண்ண முடியும். அதை அவங்க செய்கிறாங்க. இவனுக்கு விளையாடணும் இன்டர்நேஷனல் போனா இவன் நிறைய இவனுக்குள்ள இருக்கிற விஷயத்தை அவன் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, இவனை எப்படி செதுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இவனுக்கான போர்ஷன்ஸை கொடுங்க. தயவுசெய்து படிப்பு எதுவும் ஒன்றா சேர்க்காதீங்க சார். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எதனா தவறு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கல, ஒரு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கலாம் மேபி. அதெல்லாம் இல்லாமல் தயவுசெய்து இந்த கோரிக்கைகளை நீங்கள் மனமார்ந்து ஏற்று வரும் அகாடமிலேயே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளேயே எதுவும் பண்ண முடிஞ்சால் தயவுசெய்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அக்டோபர்லையாச்சும் எதனா சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஆப்ஷன்ஸாச்சும் கொடுங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு மாறப்போகுது, நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துங்க அப்படின்ற எதனா ஒரு அறிக்கையை விடுங்க தயவுசெய்து. இந்த நீங்கள் விடும் போது தான், ஏன்னா இப்போ அடுத்து அவன் 10th போகிறவனா இருப்பான், +2 போகிறவனா இருப்பான், பயங்கர ப்ரெஷராக இருப்பான். எப்படி படிக்கிறது, விளையாடணுமா படிக்கணுமா இருப்பான். ஏன்னா அவனுக்கு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுங்க தயவுசெய்து, ஒரு அசூரன்ஸை கொடுங்க. இப்போ மாறப்போகுது, உங்களுக்கான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த கருத்தை கவனித்து எதனா ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கோசம் நீங்கள் வந்திருக்கீங்க சார். உங்களுக்கோசம் நாங்கள் எப்பவுமே இருப்போம் சார். உங்களுக்கோசம் தான் சார் நாங்கள். அது நல்ல ஆட்சியாக வர வரையும் தான். ஒரு நாள் எதனா தப்பாக நடந்துச்சு வச்சுங்களேன், அன்னைக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி தூக்கி போட்டுருவோம். பட்டாசுங்களை வெடிச்சு கொளுத்துறது, பூமானிக்கு ரோட்டில் போகிறது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் யார்? நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கு. ஒரு முதலமைச்சர். நீங்கள் தான் எங்களுக்கு அமைச்சர். நீங்கள் தான் எங்களை பார்க்க போகிறீங்க, பாதுகாக்க போகிறீங்க. அப்போ உங்ககிட்டேருந்து எங்களுக்கு பயம் வரக்கூடாது. ஒரு அமைச்சரை நான் பார்க்கணுன்னா எங்கள் மனசை விட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு சராசரி மக்களாக இருந்தால் தான் பேச முடியும். இதை காமிச்சு மிரட்டுறது, மக்களுக்கு பயம் வரக்கூடாது சார். ஆட்சியில் தப்பு சார். எனக்கு பயம் வரும், மக்களுக்கு பயம் வரக்கூடாது.